உங்களை ஜவுன் பண்ணி தானே இருந்தேன், இந்த மாதிரி சொல்கிறீங்களேப்பா. போன வாரம் கூட போன மாதத்தில் காசு இல்லாதவங்க 1500 ரூபாய் பைபிளில் வச்சு கொடுத்தீங்க, நான் அந்த வாடகை கட்டிட்டேன். இந்த மாதம் வந்து 21ஆம் தேதி வரைக்குமே எனக்கு காசு கட்ட முடியல. திடீர்னு வந்து 21ஆம் தேதி அவங்க குழு காசு கட்டணும் கொடுப்பான்றாங்க. 22, 23, 24 3 நாள் வேலை செஞ்சு அந்த 3000 ரூபாய் காசையும் அவங்களுக்கு கொடுக்க வச்சு அங்கே இருந்து ரெடி பண்ணேன். இந்த மனவாட்டி சபையில் இருக்கிறோம், ரூபாதியம்மா பாஸ்டர் அம்மாக்கிட்ட இருக்கிறோம். அவருடைய நாம மகிமைப்பட அந்த அம்மாவுடைய கிருபை, அவருடைய கிருபை இங்கே இருக்குது. இங்கே வரோம், என்ன ஆகுதுன்னு என் உள்ளத்துக்கு எனக்கு தெரியும் என்னென்ன நடந்துருக்கு, எப்படி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறாரு அந்த தேவனை. என்ன ஒரு அன்பு, ஒரே வார்த்தை சொல்ல முடியும். அவ்வளோ அன்பு பாசம் என் மேலே வச்சிருக்காரு. எங்கள் டார்லிங் நாங்களும் அவ்வளோ வச்சிருக்கிறோம் அவர் மேலே. ஆனால் எது சொல்கிறதா அழுவும் வருது, சொல்லவும் வருது. காலையில் ஃபெயில் 5 சப்ஜெக்ட்டும் சொல்லிட்டாங்க. உன் பொண்ணு ஃபெயில் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, போடா உன் பொண்ணு ஃபெயில் ஆயிடுச்சு. அவங்க கேட்ட ஒரு வார்த்தை, ஏய் அப்படி சொல்லாத, என் தேவன் பாஸ் பண்ணுவார். எது உன் தேவனா சொல்லிட்டா பார்க்கலாம் பாஸ் ஆவாங்க. அவங்க கேட்குறாங்க, அதுக்குள்ளே இருக்கிற சத்துரு பேசு. நான் சொன்னேன், பா ஊழியக்கார பிள்ளையா இருந்து நீ வாரம் வாரம் மாதத்தில் அதிசயம் அடையாளம் செய்யணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது டேடி, நீ பண்ணி அவரை பாஸ் பண்ணணும்னு சொல்லி மின்ட்லேருந்து நடந்து அப்படியே சந்தில் திரும்பி போகிறேன். ஒரு வார்த்தை வருது, என் பொண்ணு பாஸ் ஆகிட்டா போகுது. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பொண்ணு பாஸ் ஆகிட்டா போன்றாரு, ஃபெயிலும் ஆகிட்டாங்க 5 செகண்ட். அங்கே என்ன நடந்திருக்குதுன்னா அந்த ஸ்கூலில் 7 பசங்களும் உட்காந்துருக்குது. 7 பசங்க 2 சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் தான் ஃபெயிலுன்னு சொல்லி. சரி இதுங்க 10th போகிறாங்க, எல்லாம் 9th எல்லாம் 10th போகிறாங்க. அப்போ சரி அந்த 6 பசங்களை பாஸ் பண்ணிங்கன்னா இந்த மகளை கனிஷ்கா 5 சப்ஜெக்ட்டு இவ்வளோ பண்ண முடியாது, டிசி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அதாவது இந்த மாதிரி இன்னொரு வீட்டு ஃபோன் வருது எனக்கு, இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா, நீங்கள் சொல்லிட்டு இல்லாததை இருக்கிறது இல்லாத ஆக்க உங்களால் முடியும், எனக்கு எல்லாம் தெரியாது, நீ பாஸ் பண்ணி கொடுக்குறியா இல்லையா இதை கேட்டேன். இதான் சண்டை போட்டேன், நீ பாஸ் பண்ணி கொடுக்குறியா இல்லையா, உன் மகனை என்னை கண்டவன் பிதாவை பண்ணான்னு சொல்லிக்கிறேன். என்னுடைய பிள்ளைங்க சண்டை போட்டாலும் நான் அதை நியமிச்சுப்பேன்னு சொல்லிக்கிறேன். என் பிள்ளைங்க கேட்கலாம். பாதி ரோடு போகிறேன், அவங்க 3000 கிலோமீட்டர் ஓடி ரன்னிங்கில் என் பொண்ணு அந்த ஸ்கூலில் செகண்ட் வந்தது. அந்த ஸ்டேட்டுக்கு இன்னொரு இடத்துலையும் அப்ளை ஆகி திருப்பி இப்போ தமிழ்நாடு அந்த இந்த கோச்சில் சேர்ந்துருக்காங்க. அங்கேருந்து அவங்க மாஸ்டர் திடீர்னு வந்திருக்காரு, என்ன கனிஷ்கா இங்கே உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு என் மகளை கேட்டுருக்கேன். அழுதுன்னு என்னம்மா அழுகுற, வாமா அழுது. அவர் என்ன பண்ண ரிட்டர்னுக்கு போய் அதை ஆறுதல் பண்ணிட்டு, சரி என்ன ஆச்சு இந்த மாதிரி எல்லாரையும் எடுத்துக்கலாம் 2 சப்ஜெக்ட், அதுக்கு இப்போ என்ன ஏன் அழுகுற, ஒன்றும் வான்னு சொல்லிட்டுன்னு போய் ஃபாதர்கிட்ட பேசியிருக்காரு. ஃபாதர் என்ன சொல்லியிருக்காரு, முடியாது 5 சப்ஜெக்ட் பண்ண முடியாது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அந்த 4 டீச்சர் மேலே இந்த ஹெட்மிஸ் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 4 டீச்சர் மேலே நான் சொன்னேன், அவங்க இருதயத்தில் பேச மாட்டவரை எனக்கு தெரியாது, பேச மாட்டவரை உள்ள தேவன், நான் நம்பியிருக்கிற தேவன், உமால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, நீ செய்ய போற காரியம் அதி பயங்கரமா இருக்குன்னு சொல்ற, நீ செய்வ, நான் நம்பிக்கையா இருக்கிறேன், இது சோதிச்சு பாக்குறிய என்ன, பார்க்கலாம் டாடி, உனக்கு எனக்கு ஃபைட் டாடி, இப்படியே தான் பேசினேன். பின்னாடி ரிசல்ட் வருது, உன் பொண்ணு 5 சப்ஜெக்ட் அப்படியே ஸ்பாட்ல ஒரு ஹவர் எக்ஸாம் எழுதுது. அப்படியே தான் எழுத வச்சேன். எழுதுனதுல 5 சப்ஜெக்ட் அப்படியே ஸ்பாட்ல ஒரு ஹவர்ல எழுத வச்சு இன்னும் மார்க் போடுவாங்க. 4 டீச்சர் சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸ்ல இருக்குது, ஹெட்மிஸ் முடியவே முடியாதுன்றாங்க, ஃபாதரும் முடியாதுன்றாங்க. 16 மார்க் பொண்ணு ஒன்றுத்துல ஜாஸ்தியா போடுங்க. 4 டீச்சரும் பேசி 4 டீச்சருக்குள்ளேயே பேசி அந்த பொண்ணு நமக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வேணும், தகுதிப்படும். முடியாத காரியம் முடியல இல்லை, ஆனா அவங்க நின்று செஞ்சது தேவன், நடுவுல நின்று செஞ்சது தேவனுக்கு அற்புதம் அற்புதம் அற்புதம். தேவன் எனக்கு அற்புதம் இல்லைன்னே இல்லை, தைரியமா போகலாம், ஃபெயிலுனாலும் பரவாயில்ல, பாஸ். நாளைக்கு ஒருத்தருக்கு இருக்குது +2 ரிசல்ட், ஒரு ஸ்கூலு இதில் சர்ச்சு ஸ்கூலில் படிக்கிறார் மவுண்ட் ரோடில். அதுக்கும் சொன்னேன், அதை செஞ்சு இதை செய்ய மாட்டார், இதை செஞ்சு அதை செய்ய மாட்டார். என்ன பாருங்க, அந்த நெருக்கமான நேரம், முடியாதுன்ற நேரம். ஆனால் நம்ம உடையில, நம்ம மனசு உடையில ஒரே வார்த்தை தான் சொன்னேன் கொண்டாடியில, அவரால் முடியும் போ, என்ன அவரால் முடியும் யாரா நான் செஞ்சுருவார். சரி நாளைக்கு +2 இது எழுதுவாங்க, நாளைக்கு பார்த்துருவேன். நான் கேட்டேன், ஃபெயிலாக ஒன்றுமே உங்கள் எண்ணமா, நல்ல எண்ணம் கிடையாது, நல்ல எண்ணம் வேணும். ஆனால் ஃபெயிலை பாஸ் ஆக்கி கொடுக்குறாரு தேவன். பார்க்குறியா 2 மணிக்கெலாம் ரிசல்ட் பாஸ்ன்னு வருவாங்க. ஃபாதர் கூப்பிட்டு சொல்லி கட்டிட்டு அந்த மகளை, ஏற்கனவே நான் வந்து ஊழியம் செஞ்சுருந்தேன் 1 வருஷமாக எல்லாம் ஒரு ஆசையில். அப்போ அந்த டெப்டி ஃபாதர் தெரியும் டாக்டர் அம்பட்டகோழி, அவர் வந்து ஷாலம் டிவிலேயே பேசுவார் எல்லாம்.
அப்புறம் அவருக்கு ஃபோன் போட்டு சொல்லி இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு. சரி நான் பேசுகிறேன், ஆச்சாரிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்லுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க இங்கே 12:30 எல்லாம் முடிச்சு அடுத்த வருஷம் நீ ஒழுங்காக எடுத்து கனுஷ்கா அப்படின்னு சொல்லி இந்த இது நாமம் எல்லாமே அவருடைய நாம மகிமைக்கு தான் நடந்தது. இந்த மனோடைய சபையிலேருந்து நான் நினைக்க முடியாத அதிசயம். உண்மையாக எங்கள் வீட்டில் கூட எல்லாம் எப்படி இதுன்னு இப்போ யோசிச்சு இருக்கிறாங்க. என்ன இது எப்படி மிராக்கள் நடக்குது இவனுக்கு மட்டும்? என்ன அங்கேருந்து சண்டை போட்டு தேத்திட்டாங்க. நானும் ஒரு வீட்டில் இருக்கிறேன், வாடகை கொடுக்க முடியல, வாடகை கொடுக்க வச்சேன், 2வது மாதம் வாடகை கொடுக்க வச்சாரு. அந்த ஒரு சந்தோஷம், அவருடைய சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கு. நீர் என்னுடைய தேவன், என்னை காணப்படுகிற தேவன், விசாரிக்கிற தேவன், என்னோட கூட இருக்கிறப்பா, நீ உண்மையாக என்னோட கொடுக்குறேன், எப்படி இருக்கிறியா எல்லாத்தையும் என்னோட கூட நாங்கள் சொல்றது நடக்குதுப்பா, என் தேவன் அப்பேற்பட்ட. அதே போல உங்களுடைய விசுவாசமும் அவர் மேலே இருந்து இன்னும் அந்த நைட் ப்ரேயருக்கு ஜபம் பண்ண முடியல, ஜபத்துக்கு சரியாக இது பண்ண முடியல. வர வாரத்துலேருந்து அம்மா பண்ணிக்கணும், வந்து அந்த ஜபத்தை சரி பண்ண தேவனும் துணை நிற்கணும். அப்பேற்பட்ட அற்புதத்தை செஞ்சவருக்கு அலேலுயா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவன் எல்லாருமே செய்வார். இதை நினைச்சு டைட் ஸ்ட்ராங்காக இருந்தால் செய்வார், உலகத்துக்கே செய்வார். ஏன்னா எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, எங்கள் அப்பா செஞ்சதுதான் எல்லாமே முடியும், இனிமேல் எல்லாமே முடியும். இவ்வளோ ஒரு அந்த ஸ்மார்ட்டுக்கு வந்துட்டோம்னா விட்டு கொடுக்கணும். பார்க்குறேன் பாரு, ஒரு ஹவரில் இன்னும் அதிசயம் செஞ்சுக்கிறேன். முடியாது, எல்லாம் 6% பாஸ் பண்ண வச்சுட்டு இந்த பொண்ணை பண்ண முடியாது, பேச முடியாது, 5 காசே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, சரி லெட்டர் வாங்கிட்டு அந்த மகளை இது பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி ஃபாதர் சொல்லியிருக்காரு. அந்த ஃபாதர் சொல்ல மேலே இருக்கிற ஃபாதரை சொல்லி உள்ளத்தில் பேச வச்சிருக்கிறேன். என் தேவன் அப்பேற்பட்ட பெரிய காரியம் செய்ய நன்றி. இந்த வாய்ப்பு அப்பா கொடுத்ததுக்காக, அப்பாவுடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில கூட அதிக ஒரு சிறிய சாட்சியான கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் என்னுடைய இளைய மகள் கிருபா, அவங்க பேர், அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதிருக்கிறாங்க. அவருக்கு கடந்த வாரத்தில் ரொம்ப டிசென்ட்ரி ஆகிப்போச்சு, யூஸ் மோஷன் ஆகி ரொம்ப குழந்தை ரொம்ப பாடுபட்டுட்டேன். நம்ம ஒன்றுமே முடியல, வெயில். நாங்களும் எவ்வளோ செஞ்சோம், மாதுளை பழம் வாங்கிட்டோம், அப்புறம் இது இந்த லெமன் ஜூஸ் போட்டு டீயில் டிகாஷன் போட்டு எல்லாரும் அவள் ஆஸ்பத்திரியே வரமாட்டேன்ட்டேன். ஏன்னா தெய்வீக சுகத்தில் இருக்கிற குழந்தை, அதனால டிவைன் ஹீலிங் சர்வீஸ் இதாகிறதுனால அவள் ஆண்டர் விசுவாசம் ஆஸ்பத்திரிலாம் நான் வரமாட்டேன். ஏசப்பா சுகம் தருவார் டேடி, எனக்கு கண்டிப்பாக சுகம் தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசமாக இருந்தால் நாங்களும் ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணி தேவையான இதெல்லாம் கொடுத்தோம். இந்த மாதுளப்பழம் ஜூஸ் கொடுக்க சொன்னாங்க, இந்த அரோட்டி மாவு கஞ்சி கொடுங்க, பொம்பளை வீக்காக இருக்கிறா அப்படின்னு நாங்கள் குளுக்கோஸ் சேர்த்து நாங்கள் சில பேர் ஹாஸ்பிட்டலில் போய் குளுக்கோஸ் சேர்த்துக்காங்க, ட்ரிப்ஸ் சேர்த்துக்காங்க. என் கையில் சுத்தமாக கையில் காசு கார்பரேஷன் நகராட்சிக்கு தான் இப்படி போகலாம்னு. அப்போ கூட அவர் குழந்தை அதெல்லாம் வேண்டாப்பா, எதுக்கு ஆண்டவே சுகம் கொடுத்துருவாரு, நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா ஆகிடும்னு சொல்லி தயிர் சாதம் மோர் சாதம் மாதிரி கொடுத்தோம். இருந்தாலும் கற்றுருக்காங்க, எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப வீக்னஸாக இருக்குதா குளுக்கோஸ் அப்படின்னு. அவிசுவாசத்தினால் உடனே நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்லக்கூடாது, அவளுடைய விசுவாசம் நம்ம பெறக்கூடாது. ஆமாம், அந்த பிள்ளையோட விசுவாசம் நம்ம பெறக்கூடாது. முடியலன்னா நம்ம ஆண்டர் மேலே பார்க்கக்கூடாது. அதே போல் கற்றுக்காமே இந்த ஜெபத்தை கேட்டு, அதே போல் நான் கூட சிஸ்டர் கூட சொன்னாங்க, ஃபோன் பண்ணி என்னால் முடியல சொன்னால் கூட அவங்கள ஜெபிச்சுவாங்க. இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த ஜெபத்தில் முழங்கால் போட்டு அவர் சொன்னான், இப்போ நான் 100-200 சோத்திரம் முழங்கால் போட்டு பண்ணுறப்பா, இயேசுப்பா சுகம் தருவாருன்னு சொன்னேன். சரிம்மா, உங்களை விருப்பப்படி செய்யுங்க. 200 முழங்கால் போட்டு அந்த முடியாத உடம்புல கூட டயர்டில் கூட வயிற்றில் ஒன்றுமே இல்லை, 4 நாள் ஆகாரம் இல்லை, குழந்தை கண்ணெல்லாம் சுருகி போயிருந்தான். நாங்கள் ஜெப எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி ஆண்டவர் மேலே பார்க்க போட்ட இயேசுப்பா, உங்களுடைய பிள்ளை இது என்ன சோதனை தெரியல, ஆண்டவரே பெரிய மகளோட திரும்ப காரியமாக நான் வெளியில் கூட போகல, எங்கே போகிற வர வேலை முடியல, வெயில் வேலை ஒரு பக்கம், கையில் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், பொருளாதாரம் ரொம்ப கஷ்டம். கடந்த வாரத்தில் ரொம்ப டைட்டாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனத்தை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கிறேன். என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்துக்குள் மகிமை நிறைவாக்கி தருவார். பிலிப்பியர் 4:19 அறிக்கை செய்யணும். ஆவியானவர் அந்த வார்த்தையை சொல்லினே இருந்தேன். சொல்லி கவனினே இருந்தோம். அந்த 2 வார காலம் எப்படி தான் எங்களுக்கு குடும்ப நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. குடும்ப செலவு கர்த்தர் அற்புதமாக நடத்தினார். அது மாத்திரமல்ல, மகளுக்கும் ஆண்டவர் அற்புதமாக சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, நைட்டு ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பார்த்தா காலையில் எழுந்தவொடனே உடம்பு சுகமாச்சு. அப்படியே அந்த இது மோஷன்லாம் சரியாகி வழக்கமான ஆகாரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. உன்னங்காட்டா மீன் குழம்பு வச்சு கொடுன்றா. அல்லேலூயா. நான் காரமாக சாப்பிட்றேன், எனக்கு ஆண்டவர் வேலை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய விசுவாச கர்த்தர் என்ன பண்ணார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடியனை கூட கடந்த வாரத்தில் கூட ரொம்ப பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டுருந்தேன்.
அப்போ வந்து நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். ஜெபம் பண்ணி ஒரு இடத்துல ஆண்டவர் வந்து இந்த நீங்கள் ரெட்டில்ஸ் பக்கம் போங்க, ரெட்டில்ஸ் பக்கம் ஒரு ஊழியர் இருக்குது, அங்கே போங்க, பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது, ஃபெலோஷிப் மீட்டிங்கை போங்க, அதில் போய் கலந்துங்க. நான் சொன்னேன் இந்த வெயில் எப்படிமா போடுறது, ரொம்ப வெயிலாக இருக்குது, அதுவும் ரெட்டில்ஸ் பக்கம்லாம் வெயில் அதிகமாக இருக்குங்க. சரி இருந்தாலும் ஆவியாளர் சொல்கிறாருன்னு போனேன். போய் அந்த மீட்டிங்கில் கலந்துங்க. ஒன்றுமே இல்லை, நான் சும்மா ஒன்று பஸ் ஃபேர் மட்டும் எடுத்து எங்கள் வீட்டில் வாங்கி போனேன், 20 ரூபா வாங்கி போனேன். திரும்பி வரும்போது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்கே இருக்க அங்கே வந்து ஒரு பாஸ்டர் ஐயா, ஒரு பிஷப் ஐயா வந்து காரில் ஏறும்போது நான் வெளியில் வந்து சோத்திரம் பண்ண, வேறு ஒன்றுமே பண்ணல. அவர் என்ன எப்படி இருக்கீங்க, வாங்க வாங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு தெரியாது. அல்லேலூயா, பாருங்க பெரிய அற்புதம் ஆண்டவர். அவரும் எனக்கு தெரியாது, என்ன அவருக்கு தெரியாது. நான் ஒரு ஊழியக்கார கடன் பண்ணுமே சொல்லி சோத்திர ஐயா பிரைஸ் எல்லாம் சொன்னேன். அவர் உடனே இங்கே வாங்கன்னு சொல்லி என் தோல் மேலே கை போட்டு என்னை கட்டி பிடிச்சி உடனே அவர் சஃபாரி ட்ரெஸ்லேருந்து 2 500 எடுத்து கொடுத்தாரு. அல்லேலூயா, பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. என் தேவன் தான் எனக்கு கொடுத்தார். அவரே வந்து எனக்கு சந்திச்சு கொடுத்துருக்காங்க, நான் விசுவாசிக்கிறேன். இருந்தாலும் ஊழியக்காரங்களாம் செஞ்சாரு. கர்த்தர் இந்த சாட்சியை நான் சொல்லணும்னு சொல்லி அந்த அந்த நேரத்தில் எனக்கு அந்த காணிக்கை கட்சது ஒரு பெரிய மலமாக இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். இப்போல தொடர்ந்து அநேக சாட்சிகளை சபையில் கர்த்தர் எழுப்பி தரணும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. என் மகள் வீரா அவர்களுடைய திருமண காரியங்கள் குறித்து ஜெபிச்சிங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய தயவில் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறது, பண தேவைகள், பொது தேவைகள் இருக்கிறது. திருமண டேட் இன்னும் குறிக்கல, அந்த டேட்டு கிடைக்கணும். அதுக்காக ஜோம் பண்ணிங்க. டேட்டு கிடைக்க மாட்டேங்குது, சத்திரம் கிடைக்கலன்றாங்க. இப்படி அநேக தடைகளாக இருக்குது. இந்த தடைகள் வச்சு ஆண்டவர் அற்புதம் சொன்னால் அதுக்காக யாரும் ஜெபித்து கொண்டு எனக்காக கொடுத்து ஜெபித்து கொள்ளும்படி தாழ்மையாக கேட்டு இந்த சாட்சி கொடுத்து கட்டுரை பேசலாம் சொல்லிட்டு சாட்சி சொல் வாய்ப்பு கொடுத்து அருமையாக பாசனமாக்கு நன்றி சொல்லுங்கள். அடியேன் சின்ன சாட்சியாக கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். மாமனுடைய இறுதி சடங்கு கலந்து கொண்ட யாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அம்மாவை நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம். அம்மா வந்து பார்த்து சொல்லிட்டாங்க, பழைக்க மாட்டார், பணத்தை வீணடிக்க வேணாம் அப்படின்னு. நான் சும்மா சொல்லிட்டு வந்துட்டாங்க, பழைக்க மாட்டேன், இது கர்த்தருடைய காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி 2 ஊழியக்காரர் வந்தாங்க, அவங்களும் அதே வார்த்தை சொல்லிட்டாங்க. நான் எனக்கு நல்லா தெரியும் அவர் இறந்துவாரு. அதனால மகனும் என் பையன் வந்து அது ரொம்ப ஃபிட்டு, என் பொண்ணோட என் பையன் தான் அவருக்கு ரொம்ப ஃபிட்டு, 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதனால் அவன் ரொம்ப செலவு பண்ணிட்டான். கிட்டத்தட்ட 89,500 ரூபா ஊசியும் மருந்து மாத்திரம். அது இல்லாமல் 1,65,000 ரூபா டாக்டர் ஃபீஸு, அந்த ஐசியூ வார்டுடைய ஃபீஸ், இதெல்லாம் கடைசியாக சண்டை போட்டு தான் அங்கிருந்து அவங்க கூப்பிட்டே வந்தோம். அனுப்பவே மாட்டாங்க, சும்மா ஆக்சிஜன் வச்சுன்னு பணத்தை பிடிக்கிட்டாங்க. அதெல்லாம் வீட்டிலே கூப்பிட்டு வந்து ஆக்சிஜன் அதெல்லாம் வச்சு எவ்வளோ முயற்சி பண்ண, நிறைய மருந்து மாத்திரைகள் சொல்கிறதெல்லாம் அப்படி சாமப்படுற சமயத்தில் விட ஒரு 1,800 ரூபா வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கி சளி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம். கொஞ்சம் சளி எடுத்தோம், ஆனாலும் முடியல. அவருக்கு கர்த்தருடைய கரை இருக்கிறதால அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையா? ஆனால் டெத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருன்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். அவங்க அண்ணன் தம்பியுடைய பிள்ளைகள் வந்து அந்த உரிவு, அதாவது அது என்ன சொல்லுவாங்க, புள்ளி போடணுன்றாங்க. நாங்கள் தான் பண்ணுவோம், இவங்க பொண்ணு இவங்க பையன் போடக்கூடாது, பொண்ணு வயசு பையன் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரே தகராறு. எங்கள் ஒய்ஃபு கரெக்டாக உறுதியாக நின்றுட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க எல்லாமே ஒரு மாதிரி டைப், ஏன்னா பணத்துக்காக மாத்திரம் தான். இதுவரையிலும் எங்கள் மாமனார் வந்து ஒரு வார்த்தை கூட விசாரிச்சது கிடையாது. ஏற்கனவே எங்கள் மாமனாருடைய பூர்வீக சொத்து எல்லாமே அவங்க வந்து மோசம் பண்ணிட்டாங்க. இப்போ அவரும் ஒரு பையன் தானே அவங்க அப்பாவுக்கு. அப்போ இவங்க பையனுக்கு சேர வேண்டிய சொத்து ஒன்றுமே கிடையாது. இவரை வந்து ஒன்றுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. ஏன்னா இவர் வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தார். அதனால அவங்க பண ரூட்ல போயிட்டு இருந்தாங்க, இவர் வேற ஒரு ரூட்ல போனதால அவங்க அதை சாதகமாக பயன்படுத்திக்கின்னு எல்லாத்தையும் அவங்க சொத்தெல்லாம் இவருக்கு சேர வேண்டிய அப்பாவுடைய சொத்தெல்லாம் மோசம் பண்ணிட்டாங்க. அதனால எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்கள பத்தி. கடைசியா இந்த சாவில் ஏதாச்சும் ஒரு ஆதாயத்தை தேடணும் எப்படின்னாலும் இங்க அதே நாங்கள் இருக்கிற ஏரியாவிலே அவங்க அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்காரு, அவங்க பையன் ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் கொல்லி போட வைக்கணும். நாங்கள் கூட தூரத்தில் இருக்கிறோம், காணத்தூர்ல இருக்கிறோம், மாயாஜால் தட்டுக்கு பக்கத்துல தான் இவங்க இடம்லாம். நல்லா காஸ்ட்லியான ஏரியா, அதெல்லாம் மோசம் பண்ணிட்டாங்க. அதனால என் மாமனார் பரவாயில்ல, என் அண்ணன் தம்பி தான் பரவாயில்ல எடுத்துக்கிட்டு அப்படி விட்டுட்டாரு. கடைசியா இவர் வாங்கின இந்த சொத்துக்கும் வந்து தகராறு பண்றாங்க. ஏன்னா கொல்லி போட்டா இந்து சட்டத்தின் பிரகாரம் அவங்களுக்கு பாவம் கொடுக்கணும், அதுக்காக அவங்க வந்து தகராறு பண்றாங்க. அது நல்லா நம்மளுக்கு தெரியுது.
அதனால் ஆண்டவரே கடைசி வரையில தகராறு தான், சாவு எடுக்கிற வரையில தகராறு தான். நான் ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம், ஆண்டவரே நீங்கள் சுமூகமாக பிடிச்சி விடுங்க அப்படின்னு 4